Hi everyone. இன்னும் மைக் கனெக்ட் பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஐ திங்க் இப்போ ஆடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியோ கிளியராக இருக்கா? அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனிவன்? ஹாய் சக்தி, ஹாய் மோனிகா, ஹாய் செந்தமிழ். கிளியர், தேங்க்யூ. ஓகே, ஜஸ்ட் 2 minutes எல்லாரும் அப்படியே லைனில் இருங்க. ஸோ தட் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகட்டும். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த நியூஸ் உடனடியாக கிடைச்சிரும். ஜஸ்ட் 1 minute. நானும் லிங்கை ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். எஸ், லிங்கை குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். எம்ஆர்பி எக்ஸாம் எப்போ வரும் அண்ணா? அதை சொல்கிறதுக்காக தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சிவசூர்யா ஹாய், நித்யஸ்ரீ ஹாய், சுபா ஹாய். உங்கள் லைவுக்கு தான் வெயிட்டிங் அண்ணா. தேங்க்யூ வெரி மச். கிஃப்ட் ஹாய், மோனிஷா ஹாய். எக்ஸாம் கன்ஃபார்ம் இருக்கா ப்ரோ? இன்னைக்கு வந்த பிடிஎஃப் ஃபைல் படி பார்த்தீங்கன்னா 100% வந்து எக்ஸாம் கன்ஃபார்ம் தான். ஹாய் வசந்த் சார், விஎம்சிபி சேலம். கேசவமூர்த்தி ஹாய் ப்ரோ. உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குண்ணா. தேங்க்யூ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸாம் கன்ஃபார்ம் தான்ப்பா. சுபாஷ் சந்திரபோஸ் ஹாய், அம்மு ஹாய். எக்ஸாம் கன்ஃபார்ம். ஹாய் அண்ணா, ஹவ் ஆர் யூ? I am fine. Goat, how are you? Hope you are fine. Hope everyone is fine. Saranya hi, Uma Sankar hi, Vignesh hi, Iswari hi, Irulandi hi. UPSC drug inspector information. Drug inspector பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ சொல்கிறேங்க. இப்போதைக்கு நம்ம எம்ஆர்பி பற்றி பார்ப்போம். அண்ட் இன்கேஸ் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நடுவில் 1 mark கொஷின்ஸும் போடுறேன். சாரி, 1 mark அந்த என்னது மெடிக்கல் டெர்ம்ஸ் பற்றி சொல்கிறேன். எழிலரசன் ஹாய். எம்ஆர்பி எக்ஸாம் கஷ்டமாக இருக்குமா? எம்ஆர்பி எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மற்ற எக்ஸாமோட நீங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள், ஆர்ஆர்பியோடது, ட்ரக் இன்ஸ்பெக்டரோடது, அதை கம்பேர் பண்ணும்போது எம்ஆர்பியோடது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஈவன் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு போகும்போது எம்ஆர்பி தான் வந்து ஈஸியாக நீங்கள் உள்ளே போக முடியும். ஏன்னா இதில் வந்து ஜிகே, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதனால தான் நமக்கு அந்த மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காம போகிறதுக்கு மெயினான காரணமே அந்த ஜிகே அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அது இல்லாதப்ப நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அதனால் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்து ஈஸியான எக்ஸாம். ஈவன் ஃபார்மசி கொஷின்ஸுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். ஸோ டெலகிராம் சேனலில் பாருங்கள். இன்கேஸ் கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இப்போ பர்சனலாக கூட சென்ட் பண்ணுறேன். பிரேம் குரு ஹாய். ஓகே, எல்லாருக்கும் ஹாய், எல்லாரும் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஹாய் அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எம்ஆர்பி எக்ஸாம் வந்து முன்னாடி வந்து அது நடக்குமா நடக்காதேன்னு அது ஆல்மோஸ்ட் அப்பயே வந்து
அது கன்ஃபார்மாக தான் சொன்னாங்க எக்ஸாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நமக்கு ஷோராக எப்படி நம்புறது அப்படின்னு இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பிடிஎஃப் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2025 எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியாக 100% நம்பலாம். ஏன்னா இதில் வந்து எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் டிராஃப்ட் வந்து அவங்க ஆல்ரெடி சப்மிட்டே பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் எக்ஸாம், அதாவது நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம், இவ்வளோ போஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்ரூவலுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க வந்து அப்ரூவ் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ எக்ஸாம் வந்து கண்டிப்பாக இருக்குது. திலக் ஷியாம், ஒரே மெசேஜை கண்டினியூஸாக போடாதீங்கப்பா, நான் பார்க்குறேன் எல்லாமே, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எந்த மந்த்தில் ப்ரோ எக்ஸாம் இருக்கும்? மந்த் வந்து நம்மளால் ஷோராக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு எஸ்டிமேஷனுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் ஜான்வரி மந்த் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜான்வரி, இப்போ ஒரு ஜான்வரி 10 நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கலாம். பிப்ரவரி 10, மார்ச் 10. ஸோ 2 மந்த்ஸை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. இதில் முன்ன பின்ன இருக்கலாம், மேபி ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், இல்லை ஜனவரி வச்சு பிப்ரவரியை கூட எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இது வந்து நம்ம கையில் இல்லை, அதனால வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஸ்டாண்டர்டாக ஒரு 60 நாள் வச்சுக்கிட்டோம்னா பிப்ரவரி, மார்ச். ஸோ மார்ச் மந்த்துங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக, அதாவது எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இருக்கிறதெல்லாம். ஸோ அந்த டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. அப்புறம் நடுநடுவில் கேப் இருந்துச்சுன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் பற்றியும் சொல்கிறேன். அண்ட் இந்த லைவ் வந்து மேபி ஒரு 7:30, 1 ஹவருக்கு எடுக்க முடியுமா, 1 ஹவருக்கு போகுமான்னு தெரில. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஆனால் எனக்கு கம்ப்யூட்டர் பற்றி எதுவுமே தெரியாது. எதுவும் தெரிய வேண்டாம். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை பற்றி பெருசாக எதுவுமே தெரிய வேண்டாம். ஜஸ்ட்டு இப்படி ஒரு மவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மவுஸ் கொடுத்துருவாங்க, கீபோர்டு இருக்கும். ஸோ கீபோர்டில் உங்களோட யூசர் நேம், இன்கேஸ் யூசர் நேம் இருந்துச்சுன்னா அதை டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். டைப்பிங்னா வேகமாக இல்லை, ஜஸ்ட் அந்த லெட்டரை பார்த்து ப்ரெஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இது பெரிய விஷயம் கிடையாது. ஃபோனில் எப்படி மெசேஜ் அனுப்புகிறோமோ அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த லெட்டரை போய் அமுக்கினா போதும். அப்புறம் மவுஸில் வந்து மூவ் பண்ணி கிளிக் பண்ண தெரிஞ்சால் போதும். இதில் மவுஸில் இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து அது ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ பண்ணும். நீங்கள் செலக்ட் பண்ணுறது வந்து லெஃப்ட் சைட் பட்டன். ஸோ இதை இந்த 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து பெருசாக தேவையில்லை. என்னென்ன நோட்ஸ்லாம் படிக்கணும், இனிதான் ஸ்டடி பண்ணணும், ஒரு ஆர்கனைஸ்டு நோட்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும் ப்ரோ. ஆர்கனைஸ்டு நோட்ஸ் அப்படின்னா 10 சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸாக கேட்குறீங்க. ஸோ 10 சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி அந்த மாதிரி கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஃபார்மா யூனிவர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அவங்க வந்து நோட்ஸ் தான் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் அது முடிஞ்சதுன்னா அதை கூட நீங்கள் வாங்கி படிக்கலாம். நோட்ஸாக வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட கேளுங்க, மாடல் பாருங்கள், பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். எம்ஆர்பிக்கு நீங்கள் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ணா. கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுற அந்தளவுக்கு டைம் வந்து இன்னும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து ஆக்சுவலாக டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். அதாவது இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தனியாக டீச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு டைம் இருந்துச்சு முன்னாடி. பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் வீடியோவுமே என்னால் டெய்லி இல்லை 2 days ஒன்ஸ் கூட என்னால் போட முடியல. எப்பயோ ஒரு நாள் போட்டுட்ருக்கேன். முருகானந்தம் முருகன் ஸ்டார்ட் கிளாஸ். ஆனால் இன்கேஸ் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் ஏதாவது நான் முன்னாடி கண்டக்ட் பண்ண மாதிரி டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா டெஸ்ட் பேட்சுங்கிறப்ப அதில் எனக்கு ஒர்க் லோட் கிடையாது. ஜஸ்ட் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா நீங்கள் அட்டன் பண்ணிப்பீங்க. ஸோ மேபி டெஸ்ட் பேட்ச், அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி வந்து குவிஸ்ன்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி மேபி பண்ணலாம். ஓகே, உங்கள் கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துடுறேன். துரைபாண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா குணசேகரன், ஹாய்மா. ஹாய் சார், உங்கள் வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ, கீப் ஃபாலோவிங். செந்தமிழ் செல்வன், ஓகே உங்களுக்கு சொல்லிட்டேன். ராகுல், ஹாய். வீரபாலாஜி, எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன்பா. எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரிலேட்டட் டவுட்ஸ் பார்க்கலாம். எம்ஆர்பி எப்போ வரும் நெக்ஸ்ட்?
ஸோ அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஜான்வரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இஃப் இஃப் த கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இப்போ டிசம்பர்லேயோ இல்லை முன்னாடியே கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 2 to 3 months வந்து டைம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது வந்து, யாரெல்லாம் உண்மையாகவே சின்சியராக ட்ரை ஏன்னா ஆப்வியஸ்லி 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்போம். ஒருத்தங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கும், அது ஓரளவுக்கு நல்ல ஜாபாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பெட்டரான ஜாபே இருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா பரவாயில்ல, ஸோ நான் எழுதி பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள். இன்னொருத்தங்க வந்து நான் வந்து ஜாபுக்கு போகல, இது வந்து மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி சூட் ஆகும். அதாவது நான் ஜாப்க்கு இன்னும் போகலை, ஸோ கிடைச்சா கவர்மெண்ட் ஜாப் தான் நான் போகவே முடியும், வேற எந்த வேலைக்கும் போக முடியாது. ஸோ அதை கண்டிப்பாக சின்சியராக ட்ரை பண்ணணும். ஸோ சின்சியராக இதுக்காகவே முழு நேரம் படிக்கிறவங்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்துக்கிட்டு அதுலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்து ட்ரை பண்ணுறவங்க இன்னொருத்தவங்க. ஸோ இதில் வந்து சின்சியராக ட்ரை பண்ணுறவங்க வந்து உங்களுக்கு இப்போ வந்து நிறைய டைம் இருக்கும், அதனால நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வரலையே, எக்ஸாம் நடக்குமானே தெரியலையே, இல்லை இது ஜனவரியா பிப்ரவரியா இல்லை அடுத்த வருஷம் முடியும் போது வருமா, அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ படிக்கிறது அது எந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து டிசம்பர் மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாதம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து பிப்ரவரிலேயே வச்சாலும் உங்களால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும், மே மாதம் வச்சாலும் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும், டிசம்பர் வச்சாலும் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போ படித்தாலும் நம்ம படிக்கிறது தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நீங்கள் அதை டிலே பண்ணி ரிஸ்க் எடுக்கிறது பதிலாக முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக படிக்கிறது தான் வந்து ஒரு நல்ல ஐடியா. ஸோ இதை வந்து யாராவது சின்சியராக ட்ரை பண்ணுறீங்களோ இல்லை இப்போயே உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை பார்த்துங்க. வேணி ஹாய், இளையராஜா ஹாய், சந்தியா ஹாய். வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா? ஓகே, இப்போயே கூட சென்ட் பண்ணுறேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து 4 சேனல் இருக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு சேனல் இருந்தீங்கன்னா போதும், நான் இப்போயே கூட அந்த டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கும் மறந்துடும். அதுக்குள்ள உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, எல்லா பிடிஎஃப் ஃபைலுமே குரூப்பில் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹவு மச் மார்க்ஸ் நீடட் ப்ரோ எக்ஸாம்லையா? இப்போ லாஸ்ட் டைம் நடந்ததில் கட் ஆஃப் வந்து கம்யூனிட்டி பேசிஸில் டிஃபர் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. உங்களோட கம்யூனிட்டி எதுவோ அந்த கட் ஆஃப் ரேஞ்சை வந்து பாருங்கள். அதை வந்து அதை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக அந்த மாதிரி வராது, ஒரு சேஞ்ச் இருக்கும். அது ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம், அந்த பிடிஎஃப் ஃபைல்லாம் இப்போ எல்லா குரூப்லேயும் போட்டுடுறேன். 4 சேனல் இருக்குது, 4 சேனல்லையுமே போட்டுட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது ஏன் அப்படி வேரி ஆகும் அப்படின்னா, இப்போ 2023 எம்ஆர்பியில் வந்து ஆல்ரெடி வந்து 980 பேர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் அந்த டாப் ஸ்கோரர்ஸ்லாம் வந்து இப்போ வந்துட்டாங்க. ஸோ அந்த 70 எடுத்தவங்க, 75 எடுத்தவங்க, அந்த மாதிரி ஹை ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் இருக்கவங்க வந்து இந்த முன்னாடி ஸ்கோர்ஸ், அதாவது அதுக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய ஸ்கோர் 63 எடுத்தவங்க, 62 எடுத்தவங்க, அந்த கேண்டிடேட்ஸ் தான் இப்போ வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடி எடுத்த அளவுக்கு ஸ்கோர் வந்து அவங்க இன்கேஸ் நல்லா படித்தாங்கன்னா அந்த ஸ்கோர் எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதை விட கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக தான் எடுப்பாங்க. ஸோ முன்னாடி இருந்த கட் ஆஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஞ்சாக வச்சுக்கிட்டு அதில் இருந்து ஒரு 2-3 மார்க்ஸ் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இதுவும் வந்து கொஷின் பேப்பர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்ச். இன்கேஸ் பேட்ச் வைஸ் வந்து முன்னாடி மாதிரி 4 பேட்ச் வைக்கிறாங்கன்னா அதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் வச்சு அந்த மீன் வேல்யூலாம் போடுவாங்க. ஸோ அதில் வந்து வேரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நார்மலைசேஷனில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால வந்து ஸ்கோர் பேசிஸில் முன்னாடி வந்து உங்கள் கம்யூனிட்டியோட கட் ஆஃப் 65னா இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அந்த 65க்கே ஸ்கோர் பண்ணுங்கள். ஏன்னா
நீங்கள் வந்து எய்ம் வந்து நான் சொல்லக்கூடாது எய்ம் வந்து கம்மியாக வைங்கன்ட்டு. ஸோ 65னா மினிமம் 65லேருந்து 70 எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. இல்லை உங்களால் நிறைய படிக்க முடியும்னா நீங்கள் 80க்கே வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே ப்ரோ, எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடட், இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இருந்தாலும் இதில் சொல்கிறேன், ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்டு, எய்தர் பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா உங்களோட எஸ்எஸ்எல்சி. ஸோ இது ரெண்டில் ஏதோ ஒன்று. இது எதுக்காக அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். ஸோ உங்களோட பர்த் ப்ரூஃப்காக, அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக எய்தர் பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை எஸ்எஸ்எல்சியோ வந்து வச்சுக்கலாம். அப்புறம் உங்களோட ஹெச்எஸ்சி 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அது ஒன்று. அப்புறம் அது இல்லாமல் இன்னொன்று வாங்கணுமே, குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸரு இன்னொன்று ஒன்று வாங்கணும், அது சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அந்த மாதிரி 2 சர்டிஃபிகேட் தேவைப்படும். அது இல்லாமல் வேற என்ன கொடுத்தோம், மெயினாக வந்து உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன் இல்லை டிப்ளமோ குவாலிஃபிகேஷன், அதாவது உங்களோட கான்வகேஷன் சர்டிஃபிகேட், அது கூட வந்து ப்ரொவிஷ்னலும் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரொவிஷ்னல் கான்வகேஷன் இது ரெண்டுமே வச்சுக்கோங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் தேவைப்படாது, ஆனால் அது கொடுப்பாங்க, அதையும் வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டுமே வச்சுக்கோங்க. எசென்ஷியலாக தேவைப்படுறது ப்ரொவிஷ்னல், கான்வகேஷன் சர்டிஃபிகேட். இது இல்லாமல் இன்னொன்று இருக்கு, கண்டக்ட் சர்டிஃபிகேட். ஸோ உங்களோட கேரக்டர் குட்னு போட்டு தருவாங்க இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்கேஸ் டிப்ளமோ பிஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட்டாக பிஃபார்ம் முடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த பிஃபார்மோட கேரக்டர் சர்டிஃபிகேட், ஸோ சிசி வாங்கிக்கணும். இல்லை நீங்கள் டிப்ளமோ மட்டும் பண்ணியிருக்கீங்கன்னா டிப்ளமோ ஓடுது, இல்லை நீங்கள் டைரக்ட் பிஃபார்ம்னா பிஃபார்ம் ஓடுது, இல்லை நீங்கள் பிஃபார்ம் ப்ளஸ் எம்ஃபார்ம் அப்படின்னா எம்ஃபார்ம் ஓடுது. ஸோ நீங்கள் லாஸ்ட் டிகிரி என்ன படிச்சீங்களோ அதோட கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, சேனல் நேம் இதுதான் சேனலுங்க. மணிசங்கர் வந்து கேட்டிருக்கீங்க, எந்த குரூப்பில் சென்ட் பண்ணுறீங்க ப்ரோ? வாட்ஸ்அப் குரூப்ஸ் தாங்க. வாட்ஸ்அப்பில் 4 குரூப் இருக்கு இல்லையா, சேனல் 1, சேனல் 2, சேனல் 3ன்ட்டு. ஸோ அதில் ஏதோ ஒன்றில் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா நான் ஒரே மெசேஜை 4க்குமே ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன். தமிழ் சிலபஸ் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக தமிழ் சிலபஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் அதை பற்றி மேபி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். நான் இன்னும் தமிழை பற்றி எதுவுமே நான் வீடியோ போடல. நம்ம சேனலில் ஃபுல்லாகவே ஃபார்மசி பற்றி தான் போட்டுட்ருக்கேன். ஸோ மேபி பார்க்குறேன், நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தமிழ் படிக்கணுமா ப்ரோ? எஸ், 100% வந்து தமிழ் எக்ஸாம் இருக்குது. ஸோ தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்கேஸ் அது வந்து ஸ்கோரிங் இல்லை மெரிட் லிஸ்ட் அப்படின்னா தமிழில் வந்து நிறைய எடுத்தவங்கள முன்னாடி போயிருப்பாங்க, பட் அது வந்து மெரிட் கிடையாது, அது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதாவது டோட்டல் மார்க் 50, அதில் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து 40% அப்படின்னா 20 மார்க். ஸோ 50க்கு 20 மார்க் எடுத்தீங்கனாலே போதும். ஸோ 20 மார்க் எடுக்கிறதுக்கு நான் என்னென்ன படித்தேன் அப்படின்னா 9th, 10th, 11th, 12th இந்த 4 ஸ்டாண்டர்ட் புக்ஸு தான் நான் படித்தேன். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் புக்கு, 10th, 11th, 12th அந்த மாதிரி புக்கை வாங்கி அதை படிங்க. இல்லை அந்த புக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் படிக்கலாம். அந்த மாதிரி பிடிஎஃப்லாம் கூட நிறைய குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலே வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. எம்ஆர்பி எக்ஸாமில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட்டா? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எம்ஆர்பி எக்ஸாமுக்கு கிடையாது, ஸோ அதை நீங்கள் படிக்க வேணாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டிஃபார்ம் புக் எனஃபா? ஷுவராக சொல்ல முடியாதுங்க. டிஃபார்ம் புக் வந்து 100% போதும்னு சொல்ல முடியாது. ஒரு டிஃபார்ம் புக் வந்து எவ்வளோ % போதும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% வந்து போதும். ரிமைனிங் 40% வந்து டவுட்டு தான், வரலாம் வராமலும் போகலாம். ஸோ என்னதான் டிஃபார்ம் சிலபஸாக இருந்தாலும் கேட்குற கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் புக்கில் இருக்க மாதிரியே கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் வந்து நாலேஜ் அதிகமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நீங்கள் சின்ன புக் படிங்க. படித்து முடிச்சுட்டு அது இன்கேஸ் கொஞ்சம் முக்கியமான சப்ஜெக்ட்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த புக்கு, இல்லை அதே மாதிரி வேறு சின்ன புக்கு, இல்லை கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய புக்கு, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
அந்த ரெஃபரன்ஸ் பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் பிடிஎஃப்னா எதை கேட்குறீங்க, எதுன்னு தெரியலிங்க. கொஷின் டெலகிராம் லிங்க் வேணும் ப்ரோ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ குவிஸ் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மேபி ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஜாயின் பண்ணேன். ஸோ தட் பீப்புள் லைக் ஃப்ரீ டைமில் இருக்கவங்க அந்த குவிஸ் அட்டன் பண்ணி நீங்கள் அதில் அட்டன் பண்ணலாம். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ, எந்த ஃபீஸும் கிடையாது. இப்போ வந்து புக்கு என்கிட்ட நீங்கள் வாங்கணும், இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணால் எல்லாத்துக்குமே ஃபீஸ் இருக்குது. ஆனால் இந்த குரூப் வந்து ஃப்ரீ. அதனால் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த குரூப்போட லிங்க் இப்போ இங்கே இந்த லைவ்ல ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக இது ஷேர் ஆகும். ஸோ 1 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல குரூப்பு. ஓகே, சேட் பாக்ஸில் லிங்கை போட்டுட்டேன், பார்த்துக்கோங்க. அதை அப்படியே பின் பண்ணிடுறேன். லிங்க் பின் பண்ணியிருக்கேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மைக் வேறு ரெட் கலரில் எரியுது, ஆஃப் ஆகிடும் போல இருக்கே. ஓகே, இந்த மைக் இருக்கிற வரைக்கும் இந்த வீடியோ, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்கேஸ் வேறு ஏதாவது இன்னும் நிறைய இருந்துச்சுன்னா அதை நாளைக்கு லைவில் பார்க்கலாம். சரி, இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் சொல்கிறேன். தமிழ் எப்படி படிக்கணும், ஸோ இப்போ தான் ஐடியா சொன்னேன், அதை பார்த்துக்கோங்க. டிஃபார்ம் ஓல்டு சிலபஸா இல்லை நியூ சிலபஸா? டிஃபார்ம் வந்து ஓல்டு சிலபஸ் தான், அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. இன்கேஸ் சேஞ்ச் இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து ஓல்டு சிலபஸே படிங்க. ஏன்னா வந்து ஓல்டு சிலபஸ் தான் ப்ரீவியஸாக, அதாவது 2000 படித்தவங்களும் சரி, 2016-17 படித்தவங்களும் சரி, ஸோ எல்லாருக்குமே அந்த சிலபஸ் வந்து ஒரு காமனாக இருக்கிறதுனால, ஈவன் புது சிலபஸ்லையுமே அந்த ஓல்டில் இருக்கக்கூடிய எல்லாமே இங்கே புதுசில் வந்துடும். அதனால ஓல்டு சிலபஸ் தான் எல்லாருக்கும் காமன்கிறதுனால தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்காது. 8th செம் படிக்கிறேன், நான் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ தான் வீடியோ போட்டேன், அதை பாருங்கப்பா. இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ, அண்ணாதுரை, லதா அண்ணாதுரை, அந்த வீடியோ பாருங்க. ஓகே, நிவேதிதா, டெல் அபவுட் தமிழ் பிரதர். ஓகே, சிலபஸ் சேஞ்ச் வருமா? வராதுங்க. பிசி கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் எவ்வளோ? லாஸ்ட் டைம் வந்து 66 கட் ஆஃப். குவாலிஃபிகேஷன் டிஃபார்ம் மட்டும் போதுமா? எஸ், டிஃபார்ம் மட்டும் போதும். சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் சென்ட் பண்ணுங்க சார் குரூப்பில். சப்ஜெக்ட் வெயிட்டேஜா? ஓ, சப்ஜெக்ட் பேசிஸில் எவ்வளோ கொஷின் வந்துச்சுங்கட்டா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் இன்னும் எடுக்கலை. மேபி நல்ல ஐடியாவாக இருக்குது, நான் ட்ரை பண்ணுறேன். லைக் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்குறேன். ஓகே, காலேஜ் சர்டிஃபிகேட் வேணுமா? காலேஜ் சர்டிஃபிகேட்னா என்னன்னு தெரியலையே. ஒருவேளை கான்வகேஷன் சொல்கிறீங்களா? எஸ், அது வேணும். யூ செலக்டட் இன் லாஸ்ட் எம்ஆர்பி எக்ஸாம். எஸ். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ், எங்களுக்கு இன்னும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரலை, அப்ளை பண்ண முடியுமா? ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இன்கேஸ் இப்போ எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கையில் இல்லைன்னா ஓகே தான், ஆனால் வந்து கேட்பாங்க. அட்லீஸ்ட் வந்து ப்ரொவிஷனலாவது கேட்டு வாங்கிக்கோங்க. பட் நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் ரொம்ப வைட்டல். அந்த வெரிஃபிகேஷனில் மார்ச் மந்த்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் மார்ச்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டும் வந்து மேட்ச் ஆகணும். இல்லை அட்லீஸ்ட் அவங்க சொன்ன மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகே, முருகேஷ் புக் எம்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாமா? எஸ், படிக்கலாம். நான் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு அதுதான் நான் படித்தேன். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் ஃபார்மசி, ட்ரக் ஸ்டோர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஹெல்த் எஜுகேஷனுக்கு ஓகே தான். வேறு இதுக்கெல்லாம் நான் அதை தான் படித்தேன். ஸோ நீங்களும் அதே கூட படிக்கலாம். சூட்டிக்ஸுக்கு மேத்தா புக், வேறு புக் சொல்லுங்கள். சூட்டிக்ஸ் புக் ஆத்தர் நான் இன்னும் பார்க்கலைங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த புக்கு வீடியோன்னு சொல்லி போடுறேன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு தேவையான இல்லை படிக்கக்கூடிய புக்ஸ்ன்னு சொல்லி வீடியோ போடுறேன். 2025 எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் வருமா? எஸ். லாஸ்ட் கொஷின், எந்த கொஷின் மேஜராக வந்துச்சு? எந்த சப்ஜெக்டா மேஜராக வந்தது? ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்ஸ், இந்த 2 சப்ஜெக்ட் தான் அதிகப்படியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபார்மகாக்னசியில் அது ஒரு சில பேட்சை பொறுத்து மாறிச்சு. அப்புறம் ஜூரிஸ்ப்ருடன்ஸில் நிறைய கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய இல்லை, இதுக்கு அடுத்தது. ஸோ அது 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எம்ஆர்பி கோச்சிங் அட்டன் பண்ணலாமா? நான் இப்போ எம்ஆர்பி கோச்சிங் நான் பண்ணுறதே இல்லைங்க. ஸோ இன்கேஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், இப்போது இல்லை. ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கன்ஃபார்ம் வேணுமா எம்ஆர்பி எக்ஸாமுக்கு?
எஸ், ப்ரொவிஷனல் கண்டிப்பாக வேணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனலே கொடுக்கலன்னா உங்களோட கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் மட்டும் போதும். அதாவது ப்ரொவிஷனல்ங்கிறது வந்து ஈக்குவல் டு கான்வெகேஷன், லைக் உங்களோட ஃபைனல் சர்டிஃபிகேட், அவ்வளோதான். அது வந்து டிப்ளமோவுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொடுக்கலன்னா ப்ராப்ளம் இல்லை. எம்ஆர்பி கட் ஆஃப் சொல்லுங்கள். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஜென்ரலுக்கு வந்து 67 ஏதோ இருந்துச்சு, பிசிக்கு 66, எம்பிசிக்கு வந்து 65, அந்த மாதிரி எல்லாருக்கும் வேரி ஆச்சு. எஸ்சிக்கு வந்து 62வா இல்லை 58ஆன்னு தெரியல. அப்புறம் எஸ்டிக்கு வந்து 56 ஆர் 54 வரைக்கும் இருந்துச்சு. அது கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க. ஆனால் அது எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாம் இது வச்சுருக்கேன். ஸோ மேபி பார்த்து நான் சொல்கிறேன் அப்புறமா. ஹிந்தி சேனலில் எடுக்கிற மாதிரி நீங்களும் யூடியூப்பில் கிளாஸ் எடுங்க சார், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருந்தால் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஓகே, இப்போ ஒரு 5 minutes நான் அந்த மெடிக்கல் டேர்ம் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் இந்த மெடிக்கல் டேர்ம் வந்து முடியும். ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்க்கலாம். ஆலோபீஷியா அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்கு. இது லாஸ்ட் டைம் சொன்னான்னு தெரியல. ஓகே, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆலோபீஷியா அப்படின்னா இது வந்து லாஸ் ஆஃப் ஹேர், அதாவது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து மெடிக்கல் டேர்மில் ஆலோபீஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சொட்ட தலையாகிறது, அதுதான் ஆலோபீஷியா. அப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ். ஸோ அல்சைமர் டிசீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட நர்வ் செல்ஸ் வந்து டீஜெனரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இதை வந்து நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்னா அதில் முக்கியமானது 2 தான். ஒன்று அல்சைமர், இன்னொன்று பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இந்த பார்க்கின்சன் டிசீஸில் வந்து மூவ்மெண்ட் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அல்சைமர் டிசீஸில் மெயினான பிரச்சனை வந்து மெமரி லாஸு, டிமென்ஷியான்னு சொல்லுவோம், டிமென்ஷியா இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாயிடும். அப்புறம் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, அடுத்த டேர்ம் வந்து அமெனோரியா அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. அமெனோரியா அப்படின்னா என்னன்னா, இந்த ஏவை எடுத்துக்கோங்க தனியாக, இந்தாண்டு இருக்கிற மெனோரியா தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ மெனோரியாங்கிறது வந்து மென்ஸ்ட்ருவேஷனை குறிக்கிறது, ஏங்கிறது ஆப்சன்ஸை குறிக்கிறது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் தான் வந்து அமெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீரியட், இப்போ வந்து பீரியடுங்கிறது வந்து அது ஒரு சைக்கிள் தான் இல்லையா. ஸோ மந்த்லி சைக்கிள், ஜான்வரியில் ஒரு டைம், பிப்ரவரியில் ஒரு டைம், அந்த மாதிரி வரும், 28 days ஒன்ஸ். ஸோ இப்போ ஜான்வரி வந்திருக்கு, பிப்ரவரி வரல, மார்ச் வந்துருச்சுன்னா அந்த பிப்ரவரி வராத பீரியட், ஸோ அதை தான் வந்து மிஸ்டு பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். அதை மெடிக்கல் டேர்மில் தான் அமெனோரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஃப்ரெஷர்ஸ் டிஃபார்ம் என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்? நீங்கள் டிஃபார்ம் முடிச்சிருந்தாலே போதும். உங்களோட கான்வெகேஷன் சர்டிஃபிகேட், 10th 12th, அப்புறம் என்னது அந்த ஆஃபீஸர் ஏபி அவங்ககிட்ட இந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் டைமில் வாங்கிக்கலாம். அதாவது வெரிஃபிகேஷன் முன்னாடி வாங்கினா போதும். எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது தான் கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று டிசி, அப்புறம் கேரக்டர் அண்ட் கண்டக்ட், இன்னும் ஏதோ ஒன்று இருக்குது, சரி ஞாபகம் வர மாட்டுது. ஸோ ஓவரால் எதுவுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்காது. எல்லாமே வந்து ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், அதை ரினிவல் பண்ணியிருக்கணும். ரினிவல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. சிலபஸ் வந்து ஓல்டு தான். எம்ஆர்பிக்கு படிக்க நோட்ஸ் ஆர் டிப்ஸ். எம்ஆர்பிக்கு எப்படி படிக்கணுங்கிற நோட்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ பாருங்க. சண்டே லைவ் வாங்க ஜி பிரசாத். ஓகேங்க, ஷோர் கண்டிப்பாக லைவ் போடுறேன். ஓகே, ஓகே. வேற உங்களுக்கு மெடிக்கல் டைம் ஏதாவது டவுட்னா கேளுங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் தேவையில்லை, அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மேபி
உங்களுக்கு ப்ரொவிஷனல் இல்லாத பட்சத்தில் மேபி அது ஓகேவா இருக்கலாம். பட் கோ கம்ப்ளீஷனோட ப்ரொவிஷனல் தான் மெயினாக கேட்பாங்க. புக்கு பற்றி சொல்லுங்கன்னு போட்டிருக்கீங்க. ஸோ புக்கு பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் பற்றி அதை செப்பரேட்டாக சொல்கிறேன். ஆனால் இன்னும் எக்ஸாம் டேட் வந்து சொல்லலை. ஓகே, நெக்ஸ்ட் மெடிக்கல் டேர்ம் வந்து அனால்ஜெசிக். ஸோ அனால்ஜெசிக் அப்படிங்கிற அந்த டேர்முக்கான மீனிங் என்ன அப்படின்னா, a drug that reduce the pain sensation. ஸோ பெயினை வந்து குறைக்கக்கூடிய ட்ரக்ஸை தான் அனால்ஜெசிக் ட்ரக்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து பெயினாக இருக்கும்போது என்ன ட்ரக் எடுத்துப்பீங்க? ஆஸ்பிரின் நம்ம காமனாக எடுத்துக்கிறது கிடையாது நம்ம ஊரில். பட் சம் கண்ட்ரீஸில் ஆஸ்பிரின் வந்து காமனாக கொடுப்பாங்க. ஆஸ்பிரின், பேராசிட்டமால், டைக்ளோஃபினாக், அசிக்ளோஃபினாக், வேற சுலிண்டாக், நைமிசுலைட், செலிகாக்சிப், ராஃபிகாக்சிப், இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அனால்ஜெசிக் ட்ரக்ஸ். ஈவன் மார்ஃபின் இதெல்லாம் கூட வந்து அனால்ஜெசிக் தான். மார்ஃபின் ரிலேட்டட் ட்ரக்ஸ் இது எல்லாமே. ஸோ அனால்ஜெசிக்ங்கிற டேர்மை வந்து இப்போ நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அனஃபைலாக்சிஸ். இது நான் படிக்கும்போது அதை கேள்விப்பட்டு இது மீனிங்கே புரியாது எனக்கு. அப்படின்னா வந்து ஒரு அலர்ஜிக் கண்டிஷன், அதை தான் வந்து அனஃபைலாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பர்டிகுலராக அனஃபைலாக்டிக் ஷாக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஒரு அலர்ஜி ஏற்பட்டு அதனால நமக்கு வந்து ஒரு லைஃப் த்ரெட்னிங் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவோம். பிகாஸ் ஆஃப் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி அண்ட் லோ பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப டவுன் ஆகிடும், ப்ரீத்திங்கை வந்து ப்ராப்பராக பண்ண முடியாமல் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய ஒரு மெடிக்கல் கண்டிஷன் தான் அனஃபைலாக்டிக் ஷாக். அண்ட் இந்த அனஃபைலாக்டிக் ஷாக்ல வந்து ஒரு ட்ரக் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸாக கொடுப்பாங்க. அது எதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் நான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். அனஃபைலாக்டிக் ஷாக்ல எந்த ட்ரக் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸாக கொடுக்குறாங்க? பிரியதர்ஷினிங்கிறவங்க அலர்ஜின்னு போட்டிருந்தீங்க. குட், நைஸ். ஓகே, அனஃபைலாக்டிக் ஷாக்ல என்ன ட்ரக் யூஸ் பண்றாங்க? கூகுளில் பார்க்காம ஆன்சர் பண்ணுங்க, ஜென்யூனா ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க. எர்கோமெட்ரைன் அப்படின்னு ஒருத்தங்க போட்டிருக்கீங்க. நோ, எர்கோமெட்ரைன் வந்து அனஃபைலாக்டிக் ஷாக்ல கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றது வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அட்ரோஃபின் போட்டிருக்கீங்க, இல்லை. ராக்கி அஜய், எஸ் யூ ஆர் ரைட். எஃபினெஃப்ரைன், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அட்ரினலின். ராக்கி அஜய், ரியலி அமேசிங், யுவர் ஆன்சர் இஸ் ரைட். ஸோ அட்ரினலின் ட்ரக் தான் வந்து அனஃபைலாக்டிக் ஷாக்ல வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸாக கொடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அனஃபைலாக்டிக் ஷாக்ல வந்து மேஜரான ப்ராப்ளம் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து லோ ஆகுறது. ஸோ அட்ரினலின் வந்து ஒரு இது என்னது அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட், அதாவது நம்ம ஹார்ட்டை வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண தூண்டும். ஸோ அதனால இது வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெத்தில் டோப்பான் போட்டிருக்கீங்க, அது யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஓகே, அனீமியா பற்றி நம்ம சொல்லியாச்சு ப்ரீவியஸ் வீடியோவில். அனஸ்தீஷியா, ஸோ அனஸ்தீஷியானா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ் ஆஃப் சென்சேஷன், அதை தான் வந்து அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட உணர்வுகள் வந்து மறத்து போயிடும், அதுதான் அனஸ்தீஷியா. அனஸ்தீஷியாவில் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா, இன்னொன்று லோக்கல் அனஸ்தீஷியா. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கொஷின் ரிப்பீட் அண்ணா. ஜென்ரல் அனஸ்தீஷியாவுக்கும் லோக்கல் அனஸ்தீஷியாவுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ட்ரக் என்ன பண்ணும், இந்த ட்ரக் என்ன பண்ணும்? தெரிஞ்சவங்க குயிக்கா ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அதுக்குள்ளார நான் வேற ஏதாவது பார்க்குறேன். ப்ரொஃபைலாக்சிஸ்னா என்னன்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபைலாக்சிஸ்னா ஒன்றும் இல்லை, வருமுன் காப்பது, ப்ரிவென்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நோய் வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் ப்ரொஃபைலாக்சிஸ். ஜென்ரல் அனஸ்தீஷியா ஹோல் பாடி சென்சேஷன் இருக்காது. எஸ், கரெக்ட். மீனாட்சிங்கிறவங்க கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்ரிஷியேட்டட் யூ. திவ்யா குணசேகரன், லோக்கல் அனஸ்தீஷியாங்கிறது பர்டிகுலர் பிளேஸ். எஸ், கரெக்ட். லோக்கல், அதுக்கு மீனிங் என்ன? லோக்கல்னா வந்து ஒரு ஏரியா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா.
ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் சென்சேஷன் இழந்துச்சுன்னா லோக்கல் அனஸ்தீஷியா. ஜென்ரல் அனஸ்தீஷியானா நம்மளோட ஹோல் பாடியும் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து போயிடும், சென்சேஷனும் போயிடும், கான்ஷியஸ்னஸும் போயிடும். இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். சென்சேஷன் அப்படின்னா நம்ம வந்து உணர்றது, ஸோ உணர்வுங்கிறது வேற. கான்ஷியஸ்னஸ்னா வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கறது, அதை புரிஞ்சுக்கிறது, இது வந்து கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே போயிடும். அது வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா. லோக்கல் அனஸ்தீஷியாவில் வந்து கான்ஷியஸ்னஸ் போகாது, சென்சேஷன் மட்டும் போகும். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் கமெண்ட் மென்ஷனிங். மோரிஸ்ன்னு ஒருத்தன் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, மீனாட்சி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, காவியா அப்படிங்கிறவங்க அட்ரினலின் ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்க, செந்தமிழ் செல்வன் கரெக்டாக சொல்லிட்டீங்க. லோக்கல் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் போட்டிருக்கீங்க, கான்ஷியஸ்னஸ் கிடையாது, சென்சேஷன். கேமராவும் ஆஃப் ஆக போகுது. ஓகே, ஐ திங்க் அவர் லைவ் ஹேஸ் கேம் டு எண்ட். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த முடிச்சிடலாம். ஸோ அனஸ்தீஷியாவோட இந்த செகண்ட் லைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ எம்ஆர்பி ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களோ அதையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இன்கேஸ் நாளைக்கு முடிஞ்சுன்னா நாளைக்கு லைவ் போடுறேன், அப்படி இல்லைன்னா டே ஆஃப்டர் டுமாரோ லைவ் போடுறேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லைவ். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே என்னோட எல்லா வீடியோலையுமே அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க.